ஹாய்மா, இது வந்து 38 சைஸ். இந்த ப்ளவுஸு 38ல் 4ல் ஒரு பங்கு 9.5 வருது. ஓகேவா? 9.5 வச்சாச்சு. உயரம் 14மா. ஓகேவா? 14 வச்சாச்சு. இப்போ மடிச்சிக்கலாம். மடிச்சிட்டு இந்த கீழே போட்டோம்ல 2 இன்ச் அந்த அளவு அப்படியே மேலே குச்சிக்கலாம். அது மார்க் பண்ணியாச்சு. இங்கே 2.25, இங்கே 2.25, ஆம் அளவு 5.5. 40 இன்ச்சுக்கு ஒன்றா 6 வச்சுக்கலாம். இது வந்து 38 இன்ச்சு. ஷேப் எடுத்துக்கலாம் அளவு. இங்கே 1 இன்ச்சு. இது சுற்றளவு 9.5. ஓகேவா? இப்போ இதை வரைஞ்சி ஓகேவா? அடுத்தது வந்து முன்கயிற்று 6.5 இங்கே வச்சு இல்லையா, மேலே 2.25, அந்த 2.25 அதே மாதிரி. ஓகேவா? இங்கே 2.5, எதிர் சைடு 2.5, இங்கே 4.25, 4க்கு ஒரு 2 புள்ளி, 4.25க்கும் கொஞ்சம் கம்மியாக, 4 ஓகே தான். ஓகேவா? இதுலேருந்து 1.5 இன்ச்சு, இதுலேருந்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா? 12.5 கரெக்டாக இருக்கா? ஓகே, இப்போ கட் பண்ணி அடுத்தது கைத்தளவு. ஓகேவா? பின் கயிற்று எவ்வளோ இருக்குன்னு அளவு ப்ளவுஸில் பாருங்க. அம்மா, ஒரு பாப்பா பதிலே சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நான் போன கமாண்டில் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இன்னொரு பாப்பா ரூப் டிசைன் நான் சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அது எனக்கே தெரியலடம்மா. ரூப் டிசைன்னா என்னன்னு எனக்கே தெரியல, சாரி. உங்களுக்கு தெரிஞ்சா கமாண்ட்லையும் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். யாராச்சும் கேட்டு தெரிஞ்சுங்க. நானும் நெட்லாம் கூட போட்டு பார்த்தேன். ரூப் டிசைன்னா நான் எனக்கே தெரியல. இப்போ ஆம் அளவு கட் பண்ணி, இது பட்டி, கொக்கி பட்டிக்கு ஐப்பட்டி. ரெண்டு இன்ச் வச்சு தைக்கிறதுக்கு அவ்வளோதான். இது முடிஞ்சது. அடுத்தது பட்டி. லைட்டாக ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறத கொஞ்சம் தட்டி எடுத்துலாம். இந்த பக்கம் நேராக வைக்கலாம். இந்த பக்கமும் ஷார்ப் இருக்கு இல்லையா, நேராக வைக்கலாம். அவ்வளோதான் பட்டி. கை டிசைன் பா. இது வந்து 1/2 இன்ச்சு மடித்து தைக்க. அவங்க கை உயரம் தேவை இருக்கு. கை உயரம் 10 வச்சுக்கலாம். ஓகே, இந்த பக்கம் 7. இதை மார்க் பண்ணி எடுத்துக்கேன். இங்கே கட் பண்ணி வச்சோம்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு அது அடையாளமாக ஈஸியாக இருக்கும். இப்போ ஷேப் வெட்டி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகே, கட்டிங் வீடியோ போட்டிருக்குமா? 38 சைஸ். ஓகேங்களா? பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.